கந்தர் அலங்கார செய்யுள் எண் 36. சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம், துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே. கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் என்கிலை, குன்றமெட்டும் கிழித்தோடு வேல் என்கிலை, எங்கனே முக்தி கிட்டுவதே. அந்த நெஞ்சே என்ற சொல்லை இடைநிலை தீபமாக வைத்து கொண்டால், சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம், துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே என்று கேட்டு, பின் மீண்டும் நெஞ்சை விழித்து, நெஞ்சே கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் என்கிலை, குன்றமெட்டும் கிழித்தோடு வேல் என்கிலை, எங்கனே முக்தி கிட்டுவதே என்று 2 பிரிவாகவும் இதை கூறலாம். சுழித்து ஓடும், சுழித்து பாய்கின்ற, ஆற்றின் பெருக்கானது செல்வம், நதியின் வெள்ளத்திற்கு சமானமாகும் செல்வம், துன்பம் இன்பம் கழித்து ஓடுகின்றது எக்காலம் நெஞ்சே. நெஞ்சே, அந்த நிலையற்ற செல்வமானது வருவதாலும் போவதாலும் விளையும் இன்ப துன்பங்களினின்றும் தப்பி முக்தி மார்க்கத்தை நோக்கி விரைவது எக்காலம். மனத்தை முன்னிலைப்படுத்தி மீண்டும் கூறுகிறார். நெஞ்சே, கரிக்கோட்டு முத்தை, யானையின் தந்தத்தினின்றும் உதிக்கும் முத்துக்களை கொழித்து ஓடும், வாரி ஒதுக்கிக் கொண்டு ஓடிவரும் காவிரி செங்கோடன் என்கிலை, காவிரி சூழ்ந்து வரும் திருச்செங்கோட்டில் வாழும் வேலனே என்று போற்றுகின்றாய் இல்லை. குன்றம் எட்டும் கிழித்தோடும் வேல் என்கிலை, 8 குலகிரிகளையும் பிளவுபடுத்தும்படி பாய்கின்ற வேலே என்று கூறுகின்றாய் இல்லை. இத்தகைய உனக்கு நெஞ்சே முக்தி கிட்டுவது எங்கனே? இப்படி இருந்தால் முக்தி உனக்கு எப்படி கைகூடும் என்று கேட்கிறார். ஆற்றில் திடீரென வரும் வெள்ளப்பெருக்கு கொஞ்ச நேரமே நிற்கும். அதுபோன்று மிகுதியாக நம்மிடம் வந்து சேரும் செல்வம் சில காலமே நம்மிடம் தங்கும். மற்றொரு கந்தர் அலங்கார செய்யுள் கூறுகிறார். செல்வம் எல்லாம் நீரில் பொறியென்று அறியாத பாவினிடு நெஞ்சமே. வண்டியின் உருளை போன்று, சகடக்கால் என்று கூறுவார்கள், யார் மாட்டும் நில்லாது சென்று கொண்டே இருக்கும் செல்வம் என்பது நாலடியார். இரவில் கரிய மேகம் வெளிப்படுத்திய மின்னல் தோன்றிய வேகத்தில் சுவடில்லாமல் அழியும், அதுபோல செல்வமும் அழியும் தன்மை உடையது என்பது மற்றொரு நாலடியார் செய்யுள். துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே. நெஞ்சே, சுக துக்கத்தை சமமாக பாவித்து காலத்தை நகர்த்திச் செல்வது எப்போது? இவ்விரண்டையும் சமமாக பாவித்து வாழும் ஞானிகள் தாமரை இலை மேல் நீர் போன்று காலத்தை கடத்துவார்கள். இவ்வாறு வாழ்வதற்கு துக்க சுக பேதமர வாழ்விக்கும் கந்தசுவாமியின் கருணை நமக்கு மிகவும் அவசியம். எனவே மனத்தை சாடுகிறார் அருணகிரிநாதர். நெஞ்சமே, யானை தந்தத்திலிருந்து உதிக்கும் முத்துக்களை வாரி ஒதுக்கிச் செல்லும் காவிரி சூழ்ந்த திருச்செங்கோட்டு வேலனை துதிக்கின்றாய் இல்லை. குலகிரிகளை பொட்டெழச் செய்யும் வேலனை போற்றுகின்றாய் இல்லை. உனக்கு எப்படி முக்தி கிட்டும் என்று கோபிக்கிறார். மேலும் சில கந்தர் அலங்கார செய்யுட்களிலும் செந்திலோன் திருக்கை வேலென்கிலை, கொற்ற மயூரம் என்கிலை, படிக்கின்றிலே பழனி திருநாமம், படிப்பவர்தால் முடிக்கின்றிலே என்று மனத்தை பலவாறாக சாடுகிறார். திருப்புகழில் மனமே உனக்கு உறுதி புகழ்வேன், மயில் வாகன கடவுளான முருகன், மலநிலை வேர் அறுக்கவல பிரகாசன், நிதிகா நமக்கு உறுதி அவனே, எனவே அவனை தொழுது வருவாயாக என்றும், மனமே மைந்தா குமரா என ஆர்ப்புய மறவாதே என்றும் பாடுகிறார். கரிக்கோட்டு முத்து என்று யானையின் தந்தத்திலிருந்து பெறப்படும் முத்து பற்றி பாடுகிறார். ஞானசம்பந்தரின் தேவார பதிகத்திலும் இந்த யானையிலிருந்து கிடைக்கும், யானை கொம்புகளிலிருந்து தந்தங்களிலிருந்து கிடைக்கும் முத்து பற்றிய குறிப்பு உள்ளது. திருப்புகழில் கழைமுத்து மாலை என துவங்கும் பாடலில் அருணகிரிநாதர் மூங்கில், மேகம், யானை, மலை, சங்கு, கடல், பாம்பு என முத்து பெறப்படும் பல இடங்களை குறிப்பிட்டு, அம்முத்து மாலைகளை எல்லாம் அணிந்து கொண்டு அடியேன் முன் மயிலில் ஏறி வள்ளி தெய்வ யானை மற்றும் அடியார்களுடன் நீ வரவேண்டும் என்று கேட்கிறார். திருப்புகழிலும் கந்தர் அந்தாதியிலும் கந்தர் அலங்காரத்திலும் ஏன் அனுபூதியிலும் கூட ஓரிடத்தில் செங்கோடு பற்றிய குறிப்புகள் வருகின்றன. அந்த செங்கோட்டு இறைவனிடம் இறைஞ்சுகின்றார். கஞ்சம் வாய்த்திட்டவர்க்கும் பிரம்மன், கூட்டி கன்று மெய்த்திட்டவர்க்கும் திருமால், கூற்றை கன்ற மாய்த்திட்டவர்க்கும் சிவன், தோற்ற கிடையா நீ, காண கிடைக்காத நீ,
கண்டு வேட்டு பொருள் கொண்டாட்டத்து இன்ப வாக்கியத்தை எனக்கு கேட்க தந்து காத்து திருக்கண் சாத்தப் பெறுவேனோ என்று அந்த பாடலை நிறைவு செய்கிறார். பிரம்மன், திருமால், சிவன் இவர்களுக்கெல்லாம் காண கிடைக்காத நீ என்னை கண்டு என் மீது விருப்பம் வைத்து கொண்டாடத்தக்க பொருளமைந்த இன்ப உபதேச வாக்கியத்தை நானும் கேட்டு உணரும்படி போதித்து அருள்வாயா. உன்னுடைய திருக்கண் நோக்கம் என் மீது படும்படியான பாக்கியத்தை நான் பெறுவேனோ என்று கூறுகிறார். நயன தீட்சையை அளிப்பாயோ என்று கேட்பதுதான் இதனுடைய பொருள். கையில் சேவலை பிடித்திருக்கும் செங்கோட்டு வேலவனிடம் மட்டுமே சென்றே இடங்கள் கந்தா எனும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் என்பார். செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே என்று உருகுவார். நெஞ்சமே, செல்வம் நிலையற்றது என்று உணர்ந்து அதனால் ஏற்படும் சுகதுக்கங்களை கடந்து எப்போது முக்தி மார்க்கத்தை நோக்கி நீ விரைவாய். பூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குள பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சத்தமிகுத்த திருப்புகழை சிறிது செப்பென வைத்த செங்கோட்டு வேலனையும் சூரனை சம்ஹரித்த அவனது வேலையும் போற்றாத உனக்கு முக்தி எவ்வாறு கிட்டும்? சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம், துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே. கரிக்கோட்டு முத்தை கொழித்தோடு காவிரி செங்கோடன் என்கிலை, குன்றமெட்டும் கிழித்தோடு வேல் என்கிலை, எங்கனே முக்தி கிட்டுவதே.